நடிகர் மற்றும் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் தளபதி விஜய் கடந்து வந்த பாதை என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. சின்ன வயதிலிருந்து இன்று வரை அவர் எடுத்த ஒவ்வொரு படியும் ஒரு பெரிய வெற்றி பயணத்தை கொண்டது. 1974 ஜூன் 22 சென்னையில் பிரபல இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர், பின்னணி பாடகி ஷோபா தம்பதிக்கு மகனாக பிறந்தார் விஜய் என்கிற ஜோசப் விஜய். சினிமா சூழலில் வளர்ந்ததால் சிறு வயதிலேயே நடிப்பில் ஆர்வம் உருவானது. 1984 வெற்றி படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான நடிகர் விஜய் குடும்பம், வசந்தராகம் உள்ளிட்ட படங்களில் நடித்தார். விஜயின் தங்கை வித்யா தனது 2வது வயதில் மரணமடைந்தார். இந்த சம்பவம் விஜயை மிகவும் பாதித்தது. அதுவரை துடிப்பாக இருந்த விஜய் அமைதியான சுபாவத்திற்கு மாறினார். 1992 தனது 18வது வயதில் நாளைய தீர்ப்பு மூலம் ஹீரோவாக அறிமுகமான விஜய் ஆரம்பத்தில் உருவ கேலிக்கும் விமர்சனங்களுக்கும் ஆளானார். 1996 வெளியான பூவே உனக்காக படம் இவரை குடும்பங்களின் நாயகனாக மாற்றியது. காதலுக்கு மரியாதை படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார். 1999 ஆகஸ்ட் 25 அன்று தனது தீவிர ரசிகையான சங்கீதாவை கரம் பிடித்தார். இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா என 2 பிள்ளைகள் உள்ளனர். 2003 திருமலை, 2004 கில்லி ஆகிய படங்கள் நடிகர் விஜயை ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றியது. அன்று முதல் அவர் தளபதி என அழைக்கப்பட்டார். துப்பாக்கி, கத்தி, மெர்சல், லியோ என தொடர்ந்து 100 கோடி முதல் 600 கோடி வரை வசூல் குவிக்கும் வசூல் சக்கரவர்த்தியாக உயர்ந்தார். தனது படங்களில் நீட் தேர்வு, ஜிஎஸ்டி, கார்ப்பரேட் ஆதிக்கம் போன்றவற்றிற்கு எதிராக குரல் கொடுத்து அரசியல் வருகைக்கு அடித்தளமிட்டார் நடிகர் விஜய். வெறும் திரைப்புகழோடு நின்று விடாமல் 2009 தொடங்கப்பட்ட தனது விஜய் மக்கள் இயக்கம் மூலம் ஏழை மாணவர்களுக்கு உதவித்தொகை, மதிய உணவு திட்டம் என பல நலப்பணிகளை செய்து வந்த விஜய் பிப்ரவரி 2, 2024 தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். சினிமாவில் இருந்து முழுமையாக விலகுவதாக அறிவித்து தமிழகத்தை அதிர வைத்தார். தமிழ்நாட்டின் 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளார். தனது 51வது வயதில் கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்த இளைய முதல்வர் என்ற சாதனையை படைத்துள்ளார் விஜய். தோல்வி வந்தாலும் நின்று விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என நிரூபித்து விட்டார். சொல்லியடித்த கில்லி என போற்றப்படும் வகையில் தனது லட்சிய பயணத்தை வெற்றிகரமாக தலைமைச் செயலகம் வரை கொண்டு சேர்த்துள்ளார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திரசேகர்.